கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக நடத்துகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். தேவாதி தேவன் நாமமே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி தேவனுடைய மனுஷர்கள், பக்தர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் பரிசுத்த பவுலடியார் தேவாதி தேவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற ஆண்டவர். ஒரு அற்புதமான பெயர். எதற்காக சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷர்களாக நாம் அநேக இடங்களில் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதி இல்லை என்பதே. இல்லை என்ற வார்த்தையை நாம் பல இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம். எதை கேட்டாலும் இல்லை 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 என்று நாம் பல இடங்களில் நம்ம பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நாம் இல்லை என்று சொல்லும்போது அவர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இல்லை என்ற நிலைமை இருந்தாலும் அதை அவர் மாற்றி அதை இருக்கிறதாக மாற்றுகிறார் என்பதை பவுலடியார் சொல்லுகிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமை குறித்து பேசுகிறார். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய யாத்திரைகளை அவர் தொடர்ந்த பொழுதும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இல்லை என்பதை பார்க்கிறோம். அவன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவனுடைய சந்ததி இல்லை. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா, இல்லாத இருந்த அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை கொடுத்து அவர் இருக்கிறவனாக மாற்றினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்கிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மீன்பிடிக்க போகிறாங்க. ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. காலை வேளையில் இயேசு கிறிஸ்து கடற்கரையில் நிற்கிறார். அவரிடத்துல மீன்களை கேட்கிறார். அவங்க சொல்கிறாங்க, ஒன்றுமே அகப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே அகப்படலை. இயேசு சொன்னார், உங்கள் வலையை போடுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அவங்க வலது பக்கத்தில் வலையை போடுறாங்க. வலை நிரம்பத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம். எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை, ஒன்றுமே நடக்கலை. திருமண காரியம் நடக்கலை, வியாபார காரியம் வர்த்திக்கப்படலை, பிள்ளைகளோட வாழ்க்கை சரியாக அமையலை. இப்படி பார்த்திங்கன்னா பல காரியங்களை நம்ம பார்க்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. கவலைப்படாதீங்க. இதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற ஆண்டவர். அவர் இப்போ வலையை போடு என்று சொல்லுகிறார். இப்பொழுது வலையை போடு, இப்பொழுது வலையை போடு. இதுதான் சந்தர்ப்பம். இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவனுடைய வாழ்க்கை. நாளை என்பதல்ல இன்று, நாளை என்பதல்ல இன்று. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வது இல்லை, இன்று. அதனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், வலையை போடு என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு அப்படியே செய்ய போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர். எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறதாக மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். அவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் இல்லை, ஆனால் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். எல்லாவற்றையும் உடையவராக இருக்கிறீர். எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் செய்ய போகிறீங்க. நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்ற சொல் ஆண்டவர் எடுத்து போடுவார். அதில் சந்தேகம் இல்லை.
இருக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.